வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் ஒர்த்தான மைக்கை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த மைக்கை பார்த்தீங்கன்னா இந்த மைக்குக்கு ப்ளூடூத் தேவையில்லை, ஒய்ஃபை தேவையில்லை, எந்த ஒரு அப்ளிகேஷனுமே தேவையில்லை. ஸோ இந்த மாதிரி ஒரு டேங்கில் கொடுத்துருப்பாங்க. அதை உங்கள் சார்ஜ் போடுற பின்னில் சி டைப்பில் நீங்கள் சொல்லிட்டீங்கனாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக இந்த மைக் கனெக்ட் ஆயிரும். ஸோ இந்த மைக்கில் பார்த்தீங்கன்னா என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் பாக்ஸில் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க அதே நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த மைக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் லைவ் ஷோ பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ பண்ணிக்கலாம். டபுள் மைக் இருக்கிறதுனால நீங்கள் இன்டர்வியூ பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விளாக் பண்ணால் விளாக் பண்ணிக்கோங்க, ஷார்ட் வீடியோ போடுறதா ஷார்ட் வீடியோ போட்டுக்கலாம். இந்த மைக்கு பார்த்தீங்கன்னா முழுக்க சி டைப். அது மட்டும் கிடையாதுங்க, உங்களுக்கு பழைய ஓல்டு ஃபோன் கூட ஒரு தனியாக ஒரு கனெக்டர் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த கனெக்டர் மூலமாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மைக்கில் அடுத்தாப்புல என்ன கொடுத்துருக்கான்னு பார்த்தீங்கன்னா பிளக் அண்ட் ப்ளே கொடுத்துருக்காங்க. நீங்கள் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 20 மீட்டர்ஸ் தள்ளி இருந்து கூட நீங்கள் வீடியோ எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் ரேடியோ கொடுத்துருக்காங்க. அப்புறம் கிளியர் டெம்பர் கொடுத்துருக்காங்க, ஹைவே சென்சிட்டிவ் கொடுத்துருக்காங்க, அப்புறம் ஒயல்டி கம்பல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இவ்வளவு கொடுத்துருக்காங்க. இந்த மைக்கில் பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸில் இந்த மைக்கோட நமக்கு என்னென்ன வருதுன்னு பார்த்துடலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போவோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மைக்குள்ளே பார்த்தீங்கன்னா உள்ளே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கேட்லாக் கொடுத்துருக்காங்க, யூசர் மேனுவல் நம்ம எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அது நீங்கள் தேவைன்னா படித்து பார்த்துக்கோங்க. இதிலே உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 மைக்கு கொடுத்துருக்காங்க, உள்ள டபுள் மைக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபோனில் கனெக்ட் பண்ணுற ஒரு கனெக்டர் கொடுத்துருக்காங்க, டாங்கில். ஸோ இதை நீங்கள் ஃபோனில் கனெக்ட் பண்ணிக்கணும். கனெக்ட் பண்ணிங்கனால ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மைக் கனெக்ட் ஆயிரும். ஃபோனில் கனெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு ஆன் ஆஃப் சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நீங்கள் ஆன் பண்ணிங்கன்னா ரைட்டாக ஒரு 3 செகண்ட் லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆன் ஆயிரும். நீங்கள் இதை ஃபோனில் கனெக்ட் பண்ண அடுத்த செகண்ட் இதை ஆன் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காகவே கனெக்ட் ஆயிரும். ஸோ இந்த மைக்கை நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளூடூத் தேவை கிடையாது, வைஃபை தேவை கிடையாது, எதுவுமே தேவையில்லை, எந்த ஒரு அப்ளிகேஷன் தேவையில்லை. இதை நீங்கள் சொருவினாலே ஆட்டோமேட்டிக்காகவே கனெக்ட் ஆயிரும். இதை நீங்கள் சொருகிட்டு இந்த ஹெட்ஃபோனை நீங்கள் ஆன் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ரெக்கார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ நம்ம வீடியோ ரெக்கார்ட் பண்ணாலும் பண்ணிக்கலாம், நீங்கள் தனியாக ஆடியோ ரெக்கார்ட் பண்ணாலும் பண்ணிக்கலாம், நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் இந்த மைக்கை வச்சு. அடுத்தாப்பில் பார்த்தீங்கன்னா ஓல்டு மாடல் ஃபோன் கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன கனெக்டர் கொடுத்துருக்காங்க. அடுத்தாப்பில் பார்த்தீங்கன்னா சி டைப்பு சார்ஜர் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நீங்கள் சார்ஜரை கனெக்ட் பண்ணி இதை நீங்கள் சார்ஜரில் சொருவி இது மூலமாக உங்கள் ஃபோனில் நீங்கள் இந்த ஹெட்ஃபோனை நீங்கள் சார்ஜ் போட்டுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மைக்கை பற்றி சொல்ல போனால் நான் கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு மேலே இந்த மைக்கை நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ எனக்கு இது 100% ஒர்த்தான மைக்கு. ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த மைக்கோட விலை பார்த்தீங்கன்னா ஒரு 950 ரூபா சொன்னாங்க. அது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், 3 மாதம் வாரண்டியும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மைக்கு பார்த்தீங்கன்னா 950 ரூபாய்க்கு நல்ல ஒர்த்தான மைக்கு, டபுள் மைக்கு. அது போக உங்களுக்கு ப்ளூடூத்தோ ஒய்ஃபை எதுவுமே தேவையில்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓல்டு கனெக்டர் வேறு கொடுத்துட்டாங்க. இதுக்கப்புறம் இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா 3 மாதம் வாரண்டியும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் எனக்கு இது 100% ஒர்த்தான மைக்கு. ஸோ உங்களுக்கு தேவைன்னா சொல்லுங்கள், நான் வாங்கி டெலிவரி பண்ணி விடுதேன். நீங்கள் இந்த மைக்கு உங்களுக்கு தேவைன்னா நம்ம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நன்றி ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.